பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அதிசயங்களை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ஆதார வசனம் ஆபகூக் 1:5. விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அதிசயமானவன் அற்புத மக்களே, 40 வருடங்களுக்கு முன்னால் யாராவது என்னை பார்த்து நீங்கள் சென்னையில் செட்டில் ஆவீர்கள், இப்படி ஊழியம் செய்வீர்கள் என்று சொல்லியிருந்தால் அவர்களை வித்தியாசமாக பார்த்துவிட்டு மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டு நகர்ந்து போயிருப்பேன். இப்படியே இப்போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லியிருந்தால் என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கும் நேரிட்டிருக்கும். ஏனென்றால் நான் நமது தகுதி, திறமை இதையே தான் வைத்து கால்குலேட் பண்ணியிருப்பதனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் அப்படித்தான் எண்ணி இருந்திருப்போம், செயல்பட்டிருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்டு தெய்வ குடும்பத்தில் இணைந்து இருந்தாலும் நம்மை கர்த்தரோடு உடன்படிக்கையோடு அவரது வாக்கோடு அவரது கிருபையோடு இணைத்து பார்க்க தெரியாததால், தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், என்னவாக மாற்றி வாழ வைக்க விரும்புகிறார் என்பதை அறியாதனால்தான். இதற்குத்தான் பவுல் நமக்காக இப்படி ஜெபிக்கிறார். இவங்களுக்கு வீடு கொடுங்க, கார் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு பவுல் கேட்கல. கர்த்தரை அறிகிற அறிவும் ஞானமும் தெளிவும் பிரகாசமான மனக்கண்களை இவர்களுக்கு தாருங்கள் என்று ஜெபிக்கிறார். நம்மளுக்குத்தான். கொலேசியர் 1:9-11, எபேசியர் 3:16-19 சுருக்கத்தை தான் கொடுத்திருக்கிறேன். வேதத்திலிருந்து முதலில் அவரையும் அவரது சத்துவத்தையும் மகிமையும் அறிகிற அறிவிலே தேர வேண்டும். இந்த அறிவு விருத்தியாகத்தான் நமது மனம் விசாலமடையும். சேர்த்து வைத்த குப்பைகள் விலகி போகும், மனம் புதிதாகும், புதிய சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படும், கிருபை என்ன செய்கிறது என்பது புரியும், விசுவாசம் உறுதியாகும். கேள்வியினால்தான் விசுவாசம் வரும். எதை கேட்க? ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க சாட்சியை கேட்க, எனக்கு இப்படி நடக்கும் என்று நாம் எண்ணங்கள் புதிதாக ஆக எல்லாம் மாறும். இதை அடைந்த தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 119, 97-100 வரை சுருக்கத்தை கொடுக்கிறேன். நாள் முழுவதும் வேதம் என் தியானம், உமது கற்பனைகள், சாட்சிகள், கட்டளைகள் இவைகள் என் தியானம். கை கொள்ளுகிறேன். ஆகவே ஞானமுள்ளவனாக்கினீர், அறிவுள்ளவனாக்குகிறீர் என்கிறான். அவன் என்ன செய்தான்? தியானம் பண்ணினான். எதை தியானம் பண்ணினான்? வாசித்து பாருங்கள். நாள் முழுவதும் தேவன் பேசின வார்த்தைகளையே தியானம் பண்ணினால்தான் கிருபையே சார்ந்து கொண்டான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பள்ளத்தாக்குகளை, கடினமான பாதைகளை, நெருக்கம் இவைகளை கடந்து வந்தார். யாருக்கு இல்லை கடினம்? எல்லாருக்கும் உண்டு. அவர் கிருபை போதுமானது. நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. நான் இதை கடந்து போவேன், கர்த்தர் என்னை தாங்குவார். இந்த விசுவாசம்தான் நம்மளை வெளியே கொண்டு வரும். கிருபை அளவில்லாமல் இருப்பதனால் கஷ்டமே வராது, துன்பமே வராது, சோதனையே வராது என்பது அல்ல. அதன் மத்தியிலும் கிருபை இருப்பதால், நாம் விசுவாசிப்பதால், தேவனை தேடுவதில் குறைவில் இல்லாமல் இருப்பதால், அவரது சத்தம் கேட்கபடி மனச்செவியிலே மந்தமாக இல்லாமல் திறந்து வைத்திருப்பதால், பயம் திகில் வந்தாலும் அதிலிருந்து வெளியே வர கிருபை போதுமானது, உதவி செய்கிறது. இந்த அறிவு ஞானம் தாவீதுக்கு உண்டாயிற்று. ஆகையால் தான் சங்கீதம் 34:4 சொல்கிறான், நான் கர்த்தரை தேடினேன், அதாவது கிருபையை வாஞ்சித்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீக்கலாக்கி விட்டார். கேட்டீர்களா? எல்லா பயம் கிருபை நீக்கலாக்கினது. விசுவாசம் இதை ஏற்றுக்கொண்டது. கிருபை கொடுக்கிறது, நமக்குள் இருக்கிற விசுவாசம் அதை பெற்றுக்கொள்கிறது. எவ்வளவு கிருபை இருந்தாலும் விசுவாசம் இல்லாவிட்டால் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கிருபை அப்படியே தான் இருக்கும். ஆகவே தான் ஆடு மேய்த்தவன் அரசனானான். இதை தாவீது 7-8 வயதில் இருக்கும்போது சொல்லியிருந்தால், விளக்கம் கூட கொடுத்திருந்தால், நம்மை போலத்தான் அவனும் செயல்பட்டிருப்பான். பெரிய லெவலுக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போக போகிறார் என்று சொல்வதை எப்பொழுது அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதையே தியானித்து பெற்றுக்கொள்வோம் என்றால், அவரை அறிகிற அறிவில் தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது, வேதத்தில் சாட்சிகளை படிக்கும்போது, எனக்கு இப்படி நடக்கும், ஏன் எனக்கு நடக்கக்கூடாது, எனக்கு நடக்கும் என்ற விசாலமாகும். நாள் முழுவதும் நம்முடைய தியானம் என்ன? இப்போது இத்தனை சத்தியங்கள் அறிந்திருந்தும், இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தும், ஆபிரகாமை போல, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவன் மனசுக்கு சரி இருக்கட்டுங்க, அது அப்படியே இருக்கட்டும், இந்த இஸ்மவேல் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிழைப்பானாக என்று கேட்டது போல தான் இருக்கிறார். இந்த கடன் தீரணும், இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கணும், தடையில்லாமல் ப்ரொமோஷன் கிடைக்கும், இப்படி தான் நம்முடைய இது லோ லெவல்லையே நாம் இருக்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கக்கூடிய காரியங்கள். ஆபகூக்கு 1:5 சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு இரட்சகரை கொடுப்பேன், கன்னியில் வயிற்றில் பிறப்பார்,
உங்களது பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார், உங்களை மட்டுமல்ல உலகத்தில் மக்கள் யாவருக்கும் அவர் இரட்சகர் என்று சொல்லியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததினால்தான் பெரிய பிரச்சனை. நடந்ததா இல்லையா? நடந்ததே. ஒரு கோலை நீட்டியதும் செங்கடல் பிளந்தது. 40 வருடங்கள் ஆகாயத்திலிருந்து சாப்பாடு வந்தது. எரிகோ கோட்டை துதியினால் விழுந்தது. அவ்வளோ பெரிய கோட்டை துதியினால் விழுந்தது. இப்படிப்பட்ட அதிசயம் அற்புதம் கண்டவர்கள், அனுபவித்தவர்கள், சொல்கிறவர் யார் என்பதையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அறிவு இருந்தால் நாம் அப்படியே நம்புவோம். நம்முடைய தியானம் எல்லாம் இது அது எப்படி நடக்கும்? நம்முடைய தகுதி இப்படியே கீழ் லெவலிலேயே இருந்து விட்டோம். எழும்புங்கள், உங்கள் சிந்தையை கர்த்தரின் சிந்தையோடு இணைத்து. உங்களால் முடியாது தான், ஆனால் அவரால் முடியும். நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிறீர்களே, அவர் என்ன சித்தம் கொண்டுள்ளார்? அவர் உயர்ந்த திட்டம், உயர்ந்த சித்தங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கிறார். எஸ்ஐயா 55 அதிகாரத்தை 8, 9, 10 வசனங்களை வாசித்துப்பார். பூமிக்கு வானம் அவ்வளவா உயர்ந்த திட்டங்கள் என்கிறார். அதாவது வேதத்தில் பதித்து கொள்ளுங்கள் சிந்தையை. இப்போது இருக்கும் நிலை அல்ல உங்களது நிலையும் உங்கள் பிள்ளைகள் நிலையும். இன்று கர்த்தர் என்னை பார்த்து நான் உன்னை இந்தியாவுக்கு பிரசிடெண்ட் ஆக்குவேன் என்று சொன்னால், அல்லேலூயா, எஸ் லார்ட், ஸ்தோத்திரம் என்று சொல்லி இன்றிலிருந்து பிரசிடெண்டை போலவே சிந்தையில் ஆக்கிக் கொள்வேன். அப்படியே நம்புவேன். சவுல் காணாமற் போன கழுதையை தேடிக்கொண்டு போனான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கழுதையை பற்றிய சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், கழுதையை பற்றிய கவலை விடு, அது கிடைக்கும். உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று பண்ணினான். 1 சாமுவேல் 9:20. இன்றும் அதைத்தான் அவளை பார்த்து சொல்கிறார். கழுதையே தேடிக்கொண்டிருக்கிறார், அதை விடு, அந்த கவலையை விடு, நான் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். உங்கள் பிள்ளைகள் ராஜ மேன்மை அடைவார்கள். யாருக்குமே அட்ரஸ் தெரியாது இருந்த நீங்களும் உங்கள் குடும்பம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல வைக்கப் போகிறார். கழுதையை பற்றிய கவலையை விடுங்கள். வரப்போகும் மேன்மையை சிந்தையில் வரவேற்று நன்றி செலுத்துங்கள். உயர்ந்த திட்டங்களை எண்ணுங்கள். அதுதான் அவருடைய சித்தம். உயர்ந்ததை எண்ணுங்கள், உயர்ந்ததை எண்ணுங்கள். உங்கள் மனதை விசாலமாக்குங்கள். எல்லா குப்பைகளையும் வெளியேற்றுங்கள். உங்கள் சிந்தையை நேராக்கி கொள்ளுங்கள். கர்த்தரோடு நேராக்கி கொள்ளுங்கள். வேதமே உங்கள் வெளிச்சமாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆம் தகப்பனே, நீங்கள் பார்க்கும் வண்ணம் நாங்கள் எங்கள் வாழ்வை பார்க்க எதிர்பார்க்க எங்களது மனக்கண்களை திறந்தருளும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.